வெல்கம் டு வில்லேஜ் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முட்டைக்கோஸ் பொரியல் செய்கிறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாக முட்டைக்கோஸ் பெரிய சைஸாக கிடைக்கும். ஆனால் நம்ம வீட்டில் 2 பேர் 3 பேருக்கு சமைக்கோம்னா நம்ம ஃபுல் முட்டைக்கோஸை வெட்ட வேண்டாம். இதேமாரி மேலே உள்ள அந்த பூவை மட்டும் அந்த இதழை மட்டும் ஒவ்வொன்றா எடுத்திங்கன்னா இந்த முட்டைக்கோஸ் மீதி உள்ளது நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மேலே உள்ள பூவை மட்டும் அப்படியே பிச்சு பிச்சு எடுத்து அதை நல்லா சிறுசாக வெட்டிக்கோங்க. இது மீதி இருக்க முட்டைக்கோஸை பாதுகாக்கிறதுக்கான ஒரு டெக்னிக்காக கூட சொல்லிக்கலாம். நல்லா சிறுசாக அரைஞ்சிக்கோங்க, அப்போ தான் வேகிறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். அதனால் நம்ம இப்படி பண்ணுறதுனால ஒரு முட்டைக்கோஸை வாங்கி பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 2-3 நாள் யூஸ் பண்ணிக்கலாம். முட்டைக்கோஸு மறுபடியும் வெங்காயத்தை பொடிசாக வெட்டிக்கோங்க. உரப்புக்கு தகுந்த அளவு மிளகாய் எடுத்துக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சோன்னா பாத்திரத்தை எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு, கடுகு பொரிஞ்சிருச்சு. வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயத்தை வதக்கும் போதே நம்ம உப்பு எப்போவுமே போட்டுக்கணும் சொல்லியிருக்கிறேன். கல் உப்பே ப்ரிஃபர் பண்ணுங்கள். கல் உப்பு வச்சு போட்டு நல்ல வெங்காயம் வெந்த பிறகு லைட்டாக வெந்த பிறகு மிளகாய் இது கூட சேர்த்தே வதக்கிக்கோங்க. இது முட்டைக்கோஸ் பொறுத்தவரைக்கும் ஒரு ஈஸியான சுலபமான பொரியல். முட்டைக்கோஸை நல்லா கழுவி வச்சுக்கோங்க. தண்ணியில் நல்லா கழுவ போட்டு இந்த கழுவி எடுத்ததை இந்த வெங்காயத்தோடு சேருங்க. கவனமாக போடுங்க, தண்ணி சிந்திராமல். அவ்வளோதாங்க, போட்டாச்சு. இதை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். இதில் நம்ம வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். நல்ல தண்ணி எடுத்து சில பேர் எண்ணெயிலே வேகனாலும் வேகலாம். ஆனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டால் கொஞ்சம் வேகிறதுக்கு சுலபமாக இருக்கும். எண்ணெய் அதிகமாக சேர்க்காதவங்க எண்ணெயை கம்மியாக ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. முட்டைக்கோஸே பொதுவாக தண்ணி காய்கறி மாரி தான் இருக்கும். அதனால் தண்ணி ரொம்ப கம்மியாக ஊற்றிக்கோங்க. இவ்வளோதாங்க, வெந்துருச்சு. இது கூட தேங்காய் தேவைன்னா போட்டுக்கலாம். இல்லை தேங்காய் எனக்கு பிடிக்காது சேர்க்கக்கூடாதுன்னா வயசானவங்களாம் சேர்க்க மாட்டாங்க, போட வேண்டாம். சுவையான எளிமையான முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் குறைகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் டைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.